நீங்கள் யார் சொல்றது? இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக கடன் கொடுக்கும் கனி கொடுக்கும்படியாக. அதாவது நீங்கள் போய் கடனும் கொடுக்கலாம், தப்பு இல்ல, கனி கொடுக்கும்படியாகவும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியும், கனி உங்களுடைய கனி நிலைத்திருக்கும்படியாகவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இப்போ என்னுடைய தமிழ் விளங்குதா? பிரதரும் நானும் கொஞ்சம் தேயாலியா குடிச்சிட்டு வந்தோம், அதனால்தான் அவர் நாக்கு கொஞ்சம் பறந்துடுச்சு. அதாவது கனி கொடுக்க பதிலாக கடன் கொடுத்துட்டாரு கொஞ்சம். ஏன்னா அந்த திக்கா இருந்தது அந்த தேலியா, எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி இதுவாச்சு. அப்படிப்பட்ட இங்க பாருங்க, நம்மளை ஆண்டவர் இன்னொரு ஒரு வசனம் இருக்கு, என்ன தெரியுமா? தாயின் கருவில உருவாவதற்கு முன்பாகவே நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நான் என் தாய் தகப்பன், அதாவது அவங்கெல்லாம் என்னை தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். இதை நான் கேட்ட உடனே என்னுடைய உள்ளங்கள் அப்படியே உடைந்தது. நான் பிறந்து வளர்ந்தேன், அநேக இடங்களுக்கு போனோம், எவ்வளோ அங்க இங்குமா அலைந்தோம். எங்க அப்பா எல்லா இடத்துக்கும் கொண்டு போவார், அநேக மலைக்கு போயிட்டோம். ஆனால் ஆண்டவருடைய பெரிதான திட்டம், அவர் என் தாயின் கருவிலே நான் உருவாதுக்கு முன்பாகவே அறிந்து கொண்டிருது மாத்திரம் இல்லாம, வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய உள்ளங்கையிலே நம்மளை வரைந்திருக்கிறார். எப்படி வரைந்திருக்கிறார்? அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவனா. இதை நான் அறியாம 21 வருஷம் ஓடிட்டேன். அப்போ என்னுடைய நண்பர், நான் காலேஜ் படிக்கும் போது அவர் என்கிட்ட அடிக்கடி இயேசுவை பத்தி சொல்லுவார். நான் அவர்கிட்ட சொல்லுவேன், எனக்கு இந்த வெள்ளைக்கார கடவுளே வேண்டாம். எப்படி? நீங்க பேசலன்னா நான் பேசிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். அவர் வெள்ளைக்கார கடவுளா? அவர் எங்கத்திய ஆளு? ஆசியாவிலே பிறந்தவர். ஆண்டவருடைய, அதாவது என்னுடைய வெள்ளைக்கார கடவுள் நம்ம நினைக்கிறோம். எங்க அப்பா சொல்லுவாரு, டேய் நமக்கு அந்த வெள்ளைக்கார கடவுளே வேண்டாம் அப்படின்னு. ஆனால் அப்பா சொல்லுவாரு, டே நீ மதத்துல இருந்து மாறிடாதரா அப்படின்னு. ஆண்டவர் மதத்தை உண்டாக்க வரவில்லை, அதாவது ரிலீஜனையே உண்டாக்கல, ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கத்துக்கு தான் வந்தார். என்னது? உறவுகள். நான் இங்க வரும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னா, இந்த சர்ச் பேர் என்ன? மை ஃபர்ஸ்ட் லவ் ஃபேமிலி ஃபெலோஷிப். அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழ்ல? எனக்கு கொஞ்சம் தமிழ்ல கொஞ்சம் சொல்லுங்களேன். பாத்துங்க, இது என்ன ஐக்கியமா? குடும்ப ஐக்கியம், ஃபேமிலி ஃபெலோஷிப், நேசருடைய குடும்ப. ஐயா விளங்குதா நான் சொல்றது? நீங்கெல்லாம் பேசணும் கொஞ்சம். இது இந்த வாரம் எந்த வாரம்? இந்த மாதத்துல எத்தனாவது சனிக்கிழமை? 4வது சனிக்கிழமை. என்ன ஒரு முக்கியத்துவம் இங்க? சுகம். எத்தனை பேர் சுகத்துக்காக இன்னைக்கு வந்திருக்கோம்? 1 2 3 4. மற்றவங்களுக்கு எல்லாம் சுகமே வேணாவா? சரி, சுகம் வேணான்றவங்க மாத்திரம் உட்கார்ந்துருங்க. இல்ல உண்மையாலுமே முடியலன்னா நீங்க எழுந்துக்க வேணாம், சுகத்தை கொடுப்பார் ஆண்டவர். நான் எதுக்காக சொல்றேன்னா, கொஞ்சம் நர்வ்ஸ் எல்லாம் அப்படியே பிளட் சர்க்குலேஷன் ஆகணும். ஐயா விளங்குதா ஐயா? எதுக்குன்னா கொஞ்சம் அப்படி இப்படி நம்ம கையை கால ஆட்டினோன்னா தான் ரத்தம் ஓட்டம் வருமா. ஓகே உட்காந்துங்க. நான் சும்மா இதுக்காக நான் எழுந்தேன், எல்லாருமே சுகத்துக்காக. அதாவது
ஆவிக்குரிய சுகம், சரீரமான சுகம், எமோஷனல் சுகம், அநேக சுகங்கள் நம்மளுக்கு தேவை. அல்லேலூயா. இதற்காக தான் நாம் ஆண்டவரை தேடி வருகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை முன் குறித்து அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு ஏசாயா 41ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனமும் நீங்க அந்த ஸ்கிரீன்ல இருக்குது, பார்த்தீங்கன்னா படிக்கலாம். என்ன சொல்லுது? இருங்க, கொஞ்சம் மெல்லமா. மைக் வேணுமா உங்களுக்கு சிஸ்டர்? அக்கா மைக்கு. சரி, மைக் எடுத்தவங்க கொஞ்சம் நல்லா பொறுமையோடு வாசிங்க. நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து, பாருங்க, பூமியினுடைய கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து, அதை எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் தாசின்னு வச்சுங்களேன், மகள் மகன் அப்படின்ற மாதிரி. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. என்ன சொல்றாரு ஆண்டவர்? நான் உன்னை வெறுத்து விடவில்லை. பாருங்க, நம்ம வெறுக்கவே, அவர் நாம் வெறுத்தா கூட அவர் வெறுக்கவே மாட்டாராம். ஒவ்வொருத்தரையும் நேசிக்கிறார். நீ பயப்படாதே. என்ன சொல்றாரு? பயப்படாதே. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? fear not. do not be fear not அல்லது do not afraid. பயப்படாதே, நீ பயப்படாதே. பாருங்க, மனுஷனுக்கு பயம்தான் பிரச்சனை. சரி, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். என்ன சொல்றாரு? முதல்ல நீ அவரு சொன்னாரு நான் உன்னை வெறுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தன்மையை சொல்லிட்டாரு, அவர் என்ன செய்கிறாரு. ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாதுன்றாரு? பயப்படாதே, நீ பயப்படாதே. அப்புறம் நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். என்னது? அஷூரன்ஸ் கொடுக்கிறாரு. பயப்படாதப்பா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். திகையாதேன்னா என்ன அர்த்தம்? பயப்படாதேன்னா என்ன அர்த்தம்? அஃப்ரைட். திகையாதேனா தகிச்சு போயிடுறோம்ல. ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு செய்தி கேட்டோம்னா அப்படியே ஆடிடுறோம். நம்ம நர்வ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பயன்றது இருதயத்தை அப்படியே டக்குன்னு அஃபெக்ட் பண்ணும். ஆனால் இந்த திகையாதேன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா திகைத்து போயக்கூடிய ஒரு காரியம். என்னால் ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்றோம்ல, அந்த மாதிரி. அப்புறம் என்ன சொல்றாரு? நான் உன்னை நான் உன் தேவன். பாருங்க, இன்னும் அஷூரன்ஸ் இன்னொன்னு ஒன்று தராரு, நான் உன்னுடைய தேவன். இப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்புறம் என்ன சொல்றாரு? நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கூறுகிறார். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை நம்ம ரொம்ப பயந்துடுறோம், நம்ம திகைத்து போயிடுறோம் என்ற ஒரு காரணத்தினாலே ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பயப்படாதேன்னு சொல்றாரு. பயம் எங்க வருது? இதயத்தில். அதை கேட்டவொன்னு, ஐயா அப்படிதானே, வேற ஏதாவது எதுவும் மாற்றுதல் இல்லைல்ல. சம்டைம் நம்ம ஒரு செய்தியை கேட்ட உடனே பயந்துடுறோம். நான் கூட, நீங்க கூட, எல்லாருமே. நம்ம அந்த பயம் நம்ம இருதயத்தை அப்படியே டகடகடகடன்னு அடிக்கும். பார்த்துருக்கீங்களா? பயத்தை வந்தோடனே பிளட் ப்ரெஷர் ஏறுற மாதிரி ஆயிடும். அந்த பயத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலைப்படுறது தான் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யாருக்காவது தெரியுமா இந்த வசனம் நான் உன் கூட இருக்கிறேன்றதுக்கு ஒரு வேத வார்த்தை பைபிள்ல இருக்கு. யாராவது பைபிள் நல்லா வாசிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பைபிள் குவிஸ் மாதிரி இன்னைக்கு. நான் உன் கூட இருக்கிறேன், உனக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது எந்த வசனம் தெரியுமா? 1 கொரிந்தியர் 3:16 எடுத்தீங்கன்னா, நீங்களே தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளாய் வாசமாய் இருக்கிறது என்று அறியாதிருக்கிறீர்களா? என்ன சொல்றாரு? நமக்குள்ள என்ன இருக்கிறதா? தேவனுடைய ஆவி நமக்குள்ளா இருக்கிறதா. இன்னைக்கு நாம் வந்திருக்கிறதே
சுகமளிக்கும் ஆராதனையில வந்து ஆண்டவருடைய ஹீலிங் நம்மளுக்கு தேவை. ஒருவேளை நமக்கு வந்து சரீரமான ஹீலிங் தேவை. இப்போ ஒரு அடிபட்டுச்சுன்னா அந்த அடிப்பட்டதுல இருந்து சுகம் வேணும். ஓகேங்களா? ஆவிக்குரிய சுகம் வேணும். வாழ்க்கையில சாபங்கள் பாவங்களுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அப்படியே பிடித்து கொண்டிருக்குமா? பைபிள்லயே இருக்கு, 4 தலைமுறையினுடைய சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை தாக்குமா. என்னுடைய பாவம் இல்லை, எங்க அப்பாவுடைய பாவம் இல்லை, எங்க தாத்தாவுடைய பாவம் இல்லை, எங்களுடைய முப்பாட்டனுடைய பாவம் என்னை தாக்கக்கூடியதா இருக்குமா? அது பழைய ஏற்பாட்டில் இருக்கு. ஆனால் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். ஏன் அவர் மரித்ததுனுடைய அர்த்தம்? நேற்று கூட நாங்கள் இந்தியன் நம்ம ஃபெலோஷிப் போயிருந்தோம். அங்கே ஒரு சகோதரர் கேட்டாரு, ஒரு பிரதர் ராமுவை பார்த்து, ஏன் இயேசுன்னு மட்டும் சொல்றீங்க? யாருக்காவது தெரியுமா ஏன் இயேசு நமக்காக மரித்தார்? அது தெரிஞ்சா நான் ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன்றீங்களா? இல்ல, இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தாரு. ஏன் மரித்தாருன்னா நம்முடைய பாவங்களை போக்குறதுக்கு தான். ஆனால் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அந்த பரிசுத்த ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை போக்க முடியுமா? அல்லேலூயா. இப்ப நமக்கெல்லாம் தெரியும், சவுக்காரம் தெரியுமா? ஓ, மலேசியால யாருக்குமே தெரியாது நினைக்கிறேன். நீங்க சொல்லவே மாட்டேன்றீங்க. சோப்பு. சரி, நான் இங்கிலீஷ்லயே பேசுறேன். சோப்பு போட்டாதான், நல்ல டிட்டர்ஜென்ட் போட்டாதான் நம்ம துணியை அழுக்குப்பட்டிருக்குன்னு வச்சுங்களேன். மேகி கோரிங் இல்லைதான் நாசி ஏதோ ஒன்று சாப்பிட்றோம். என் பசங்க பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொய்த்தா கோரிங்க அடி அடின்னு அடிச்சாங்க, சட்டையிலெல்லாம் பட்டுடுச்சு அந்த சாப்பிட்ட இது டேஸ்ட்டு. அப்போ போக்கணும்னா, அந்த கரையை போக்கணும்னா அந்த பவர்ஃபுல்லான டிட்டர்ஜென்ட், அதாவது சவுக்காரத்தை போட்டு அந்த பவுடரை போட்டாதான், அந்த பவர்னால தான் அந்த சட்டையில் இருக்கிற அழுக்குகளை போக்க முடியும். ஆமாவா இல்லைங்களா? இதெல்லாம் தெரியாமையா நாங்கள் மலேசியாவில் இருக்கிறோம் அப்படின்றீங்களா? நிச்சயமா உண்மைதான். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள ஒரு காரியத்தை போட்டாதான் சட்டையில் இருக்கிற வெள்ளை சட்டையில் இருக்கிற அழுக்க போக்க முடியும்னா, நம்முடைய பாவங்களை போக்குவதற்கு ஒரு வல்லமையான காரியம் நமக்கு வந்தாதான். நம்முடைய ரத்தத்திலே பாவம் இருக்கிறது. சிறு குழந்தை பாருங்க, பாவம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம ஏதாவது பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறோமா பிள்ளைங்களுக்கு, போய் பக்கத்து வீட்டு பிள்ளையை அடிச்சுட்டு வா, இல்லைன்னா அவங்க ஸ்கூல்ல இருக்கிற இதுவை கொண்டு வந்துரு. ஆனா அவங்களுக்குள்ளாக அந்த பாவ சுபாவங்கள் இருக்குது. பாவம் தான் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களில குடும்பத்தினுடைய சாபங்கள் பாவங்களுக்கு விடுதலை பண்ணுவதற்காக தான் அந்த பரிசுத்தம் உள்ள அந்த கண்ணியின் வயிற்றில் பிறந்த இயேசு, பாவமே அறியாத இயேசு நமக்காக அவர் ரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. அந்த பவர்ஃபுல் ரத்தம், அந்த பரிசுத்தம் உள்ள ரத்தம் தான் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாவங்களையும் நம்முடைய சரீரத்தில் எண்ணங்களில் இருக்கிற பாவங்களை எல்லாவற்றையும் போக்கும். அல்லேலூயா. இப்ப சரீரமான ஒரு அடிபட்டுச்சுன்னா சுகம் வேணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்? ஹாஸ்பிட்டல் போவோம், போயிட்டு மருந்து போடுவோம், சுகமாகும். ஒரு சில பேர் நம்மலாம் வந்து தேங்காய் தடவும், நல்லா சுகம் வேணும்னு. அது வந்து சரீரமான சுகத்துக்கு. ஆவிக்குரிய சுகம் நம்மளை அறியாமல், அதாவது என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய அப்பா பாட்டி அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் வந்து யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த பாவங்களுடைய சாபத்தினுடைய வேர் வந்து அந்த 4 தலைமுறைன்றாங்கல்ல, அந்த மாதிரி முன்னோர்களுடைய பாவங்கள் வந்து நம்மளை பிடித்து கொண்டிருக்குமா, அது நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாது. எங்க ரிலேட்டிவ்லயே ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒரு குழந்தைனாச்சும் மரித்து போயிடும், ஆண் குழந்தை. 4 தலைமுறையை நான் பார்த்தேன். அது என்னன்னா, ஏதோ ஒரு பாவ சாபம் வாழ்க்கையில இருக்கு. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பலவிதமான கெட்ட பழக்கங்களுடைய வாழ்க்கையில சாபங்கள் இருக்கும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில இப்போ ஒரு பாக்கெட்ல ஒரு ஓட்டை இருக்குன்னு வச்சுங்களேன், காசெல்லாம் போடுறீங்க, என்ன கீழே விழுந்துரும். இது தெரியும் எங்களுக்கு ஈஸியா அப்படின்றீங்க.
உண்மைதான். இதே மாதிரிதான் முன்னோர்களுடைய சாபம் அவர் மூலமா அடுத்த தலைமுறைக்கு, தாத்தாக்கு, தாத்தாவுடைய வாழ்க்கையிலேருந்து பிள்ளைக்கு, எங்க அப்பாவுக்கு, எங்க அப்பாவுடைய வாழ்க்கையிலேருந்து எனக்கு, அப்படி வரக்கூடிய ஒரு சாபங்களா எங்க வாழ்க்கையில இருந்தது. எவ்வளோ தேடணும், என்னென்னமோ பரிகாரம் செய்தோம், ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. என்னுடைய நண்பர் இயேசுவை பற்றி சொன்னார். இயேசு என்ற அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் பிதா, அவருடைய குமாரனாக இயேசு நமக்காக இந்த பூமியில வந்தார். எந்த பாவம் அறியாமல் அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், சிலுவையில் அடிக்கப்பட்டார். அந்த பரிசுத்த ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில வந்ததுனால தான் என்னுடைய வாழ்க்கையிலேருந்து பாவம் போயிடுச்சுன்னு சொன்னார். நான் நம்பலை. இப்போ நான் சொன்னேன், உண்மையான இயேசுவா இருந்தா என்னுடைய வாழ்க்கையில் இருக்க சாபங்களை போக்குறதுக்கு நீ சொல்லு. அப்போதான் அந்த வார்த்தையை எடுத்து காமிச்சார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இயேசுனுடைய ரத்தத்தை குறித்து அநேக காரியங்களை எனக்கு சொன்னார். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்தேன். என்னுடைய பாட்டிக்கு இருந்த ஒரு விதமான ஆவிக்குரிய சாபம் அவங்கள மென்டல்ல கொண்டு போய் விட்டுது. என்னது? மன உளைச்சல்ல, ஒரு பயத்தினுடைய காரியத்துல, கடனுடைய சாபத்துல நாங்கள் மாட்டிக்கொண்டோம். எங்க தாத்தா யாருக்கோ ஒருத்தருக்கு சைன் பண்ணிட்டாரு, ஒரு ஜாமீன் கையெழுத்துன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஜாமீன் போட்டதுனால அவர் வாங்கின ஒரு மரித்து போயிட்டார். அந்த நாட்கள்ல 45,000 50,000 ரூபாய். நான் சொல்றது 1968 66. இப்போ ஒரு 2 மில்லியனுக்கு சமம் மாதிரி. அந்த வாங்கினவர் மரித்ததுனால, எங்க தாத்தாவை சைன் பண்ணதுனால தாத்தாவை பிடிச்சிட்டாங்க. அந்த கடனை கட்டுறதுக்காக நிலத்தையே விற்க வேண்டிய சூழ்நிலை, ஏக்கர் நிலத்துல. ஸோ சாபத்தினுடையது. நாங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. எங்க அப்பா போய் கடன் வாங்கினார் படிக்க வைக்கிறதுக்கு, எல்லாம் குடும்பத்தினுடையது. நான் இதெல்லாம் கேள்விப்படும் போது எனக்குள்ளாக ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் எப்படி சாபம்? இவ்வளோ நான் பண்ணணும்னு நினைக்கிறோமே, என்னென்னமோ பரிகாரம் செய்தோம், ஆனா ஒண்ணுமே நடக்கல. அப்பதான் அன்னைக்கு என் நண்பர் சொன்னதை கேட்டேன். இயேசு என்பவர் நம்முடைய பாவங்களுக்காக மரி, அதை உணர்ந்தேன். ஆண்டவரே, அவன் சொன்னது ஒரே ஒரு காரியம். என்னுடைய நண்பர் சொன்னது, நீ இயேசுவை உனக்குள்ளா வர வச்சு, அந்த இயேசு உன்னோட பாவங்கள் சாபங்களை போகும். நான் சொன்னது சரீரமான வேதனைக்கு சுகம் உண்டாயிடுது. ஆவிக்குரிய சுகத்தை பத்தி நான் பேசுறேன். ஆவிக்குரிய சாபத்தினுடைய விடுதலை எப்படின்னா, இயேசுனுடைய ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில, ஆண்டவரே எனக்குள்ளா வாங்க. அன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்தேன், இயேசுவே எனக்குள்ளா வாங்க, நீங்க தான், நான் என் உள்ளத்தை திறந்து கொடுக்குறேன் ஆண்டவரே. என் இருதயத்தில் இருக்க பாவத்தை, என் குடும்பத்தினுடைய சாபத்தை எல்லாத்தையும் நீங்க தான் போக்க முடியும். இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லி அந்த பாவம் வேற அறுக்கிறதுக்கு இயேசுவின் ரத்தம் தான். இப்ப நம்முடைய இருதயத்துல சாப பாவம் இருக்கிறதா இல்லையா? உண்டா இல்லைங்களா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருக்கு. ஆனால் நம்மளை நம்ம இருதயத்தில் இருக்கிற பாவம் இருக்கு, சாபம் இருக்கு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய், கார்டியோலஜி இருதய மருத்துவர்கிட்ட போயிட்டு, ஐயா என் இருதயத்துல பாவம் கரெல்லாம் பட்டிருக்கு, கொஞ்சம் தயவு செய்து இதை ரிப்பேர் பண்ணி கொடுங்க, இல்ல சவுக்காரத்தையோ தேவனத்தை போட்டு தேய்ச்சி கழிவு கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? அந்த இருதயத்தினுடைய சாபத்தை போக்கத்துக்கு தான் இயேசு. ஆண்டவரே, ஏசப்பா எனக்குள்ளா வாங்க, என் பாவங்கள், என் குடும்பத்தினுடைய சாபங்கள், பாவங்களை போக்குவதற்காக நீங்க மரித்தீங்க, உங்களுடைய சரீரம் எங்களுக்காக பிற்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து இருக்கும்பொழுது தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சுகத்தை உண்டாக்குகிறார். நம்புறவங்க மாத்திரம் அல்லேலூயான்னு சொல்லுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். என்னுடைய வாழ்க்கையில செய்ததுனால தான் நான் இன்னைக்கு இயேசுனுடைய ஃபாலோவரா இருக்கேன், இயேசுவை பின்பற்றுகிறேன். என்ன ஒருத்தவங்க கூட கேட்டாங்க, நீங்க ரிலிஜியன் மாறிட்டீங்களா? ரிலிஜியனே ஆண்டவர் படைக்கல, ரிலேஷன்ஷிப். என்னது? உறவு. என்ன சொன்னீங்க சிஸ்டர்? உறவு.
இப்போ பிரதர் ராமுஸ், ஆனா அவங்க எல்லாம் வந்து இந்த பிள்ளைங்கள்லாம், இந்த சபை, இங்க இருக்கிற குடும்பமே மை ஃபேமிலி, மை ஃபர்ஸ்ட் லவ். அதாவது தேவனுடைய ஆதியினுடைய அன்புல இருக்கக்கூடிய சபை குடும்பம் தான். அந்த உறவை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில சுகம் வேணும், என் சரீரமான சுகமா இருக்கலாம், ஒருவேளை பிபி இல்ல சுகர், ஆண்டவர் செய்ய முடியும். ஆவிக்குரிய சுகத்தை குறித்து நான் பேசினேன். எமோஷனல் சுகம், அதாவது உணர்ச்சி, என்ன சொல்லுவாங்க எமோஷனல்னா தமிழ்ல? உணர்த்துவத்தமாய், அதாவது உணர்ச்சி பூர்வமா. சில பேர் வந்து ஆங்ஷியஸ்னஸ்னுவாங்கல்ல, கவலைப்படுவது. பிலிப்பியர் 4:4 என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒன்றுத்துக்கும் கவலைப்படாமல், இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா do not be anxious. ஆங்ஷியஸ்னா என்ன? நான் சொன்னல, பயப்படாதே திகையாதேன்னு. அதே இதுக்கு தான் பயத்தினுடைய காரியங்கள். இது வந்து சரீரமான சுகம் வேண்டும், ஆவிக்குரிய சுகம். ஆவிக்குரிய சுகம் தான் நான் சொன்னேன், தலைமுறையான. அப்புறமா எமோஷனல் சுகம். அந்த எமோஷனல் சுகத்தை குறித்து என்ன பண்றது? பிலிப்பியர் 4:4 பாருங்க. எங்க சந்தோஷமா இருக்கணுமா? வேற எங்கேயும் இல்லை. ஹாலிடே போயிட்டு வந்தா சந்தோஷமா இருக்கணும். போயிட்டு வந்தோன்னா தான் பல விதமான பிரச்சனை வரும். நீங்களாம் போனதே இல்லையா? போயிட்டு வந்திருக்குமா இல்லையா? போயிட்டு வந்தவன தான் இன்னும். ராமு ஒரு வாட்டி கேட்டேன், என்ன பிரதர் ஹாலிடே போயிட்டு வந்தேன்னாரு. போயிட்டு வந்தேன். ஆமாம் பிரதர், எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு வந்த உடனே வீட்டில் வந்தவன தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? பலவிதமான கூடுதல் ஆயிடும். அடுத்தது போயிட்டு வந்தோன்னா, ஓ இதெல்லாத்தையும் எப்படி நம்ம இன்னும் சேவ் பண்ணி அடுத்ததுக்கு போடுறதுக்கு. எங்கேயுமே சுகம் இல்லை. படிங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அப்புறம் உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. எங்க இருக்கிறாரா? சமீபம்னா என்ன அர்த்தம்? பக்கத்திலேயே இருக்காரு. இன்னொரு வசனம், நமக்குள்ளேயே இருக்கிறாரு. அதனால பயப்படவே வேண்டாம். அம்மா, நம்ம வந்து பயந்துடுறோம். அதுக்காக தான் அவர் சொல்றாரு, நான் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அப்புறம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, உங்களுக்கு என்ன தேவையோ அத ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்தணும்? தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கு தான் இங்க வந்து நம்ம ஆராதிச்சோம். இவ்வளோ ஒரு ஸ்தோத்திரத்தோடு கூட, ஹல்லேலூயா ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஏன்னா அவரை புகழுகிறோம், அவரை ஸ்தோத்திரிக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் சொல்லிட்டு அவரை ஆராதிக்கும் பொழுது என்ன நடக்குது? பாருங்க, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்க எங்க? உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ள. எங்க எங்க? இருதயத்திலும். இந்த 2 இடம் தான் முக்கியம் ஒரு மனுஷன். ஆமாவா இல்லைங்களா சிஸ்டர்? கரெக்டா? கொஞ்சம் பதப்பட்டு பாய்ச்சுன்னா என்ன ஆகுது? ஹார்ட் படபட படபடன்னு அடிக்கும். அப்புறமா பிபி ஏறிடும். ஹார்ட் ரொம்ப இதுவாயிடுச்சுன்னா ஹார்ட் அட்டாக்ன்றாங்க. இது ஒன்று. இது கொஞ்சம் புத்தி மாறாட்டம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? மயக்கம் வருமா? என்ன வரும்? பைத்தியம் வரும். மென்டல்னுவாங்க. ஜோ என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் இதுவாச்சுன்னா அவர் என்ன சொன்னார்னா லூஸ் ஆயிடுவாங்கன்றாரு. எப்படி? ஆமா, அதாவது போல்ட் நெட் எல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சுன்னா வண்டி எப்படி கலகலன்னு இதுல அந்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி அந்த மாதிரி. இந்த காரியத்தை தான், இந்த 2 ஏரியாவையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. நீங்க உற்சாகமா சொல்லணும்,
இந்த 2 இடத்துக்காக தான் ஆண்டவர் நம்மளை மிகவும் இப்பருங்க கை உடைஞ்சிச்சுன்னா கூட ஏதாவது ஒரு போல்ட்டு கிட்ட போட்டு கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். இந்த இடம் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா குடும்பமே நிற்காது. இதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை சபைக்கு கொண்டு வந்திருக்கார். சுகம் அளிக்கும் ஆராதனை. ஆண்டவரே எனக்கு சுகம் வேண்டாம், ஆண்டவரே சரீரமான சுகம் வேணும், ஆவிக்குரிய சுகம் வேணும், உணர்ச்சியான காரியங்களில் எனக்கு சுகம் வேணும் ஆண்டவரே, உறவுல எனக்கு சுகம் வேணும். நிறைய பேருக்கு உறவுல பார்த்தீங்கன்னா சொந்த குடும்பத்திலே அநேக பிரச்சனைகள் இருக்கும். முன்னாடியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியாது. நீங்களாம் மலேசியாவில் ரொம்ப நல்லவங்க. இந்தியாவில் பங்காளி சண்டைன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? அண்ணன் தம்பி ஒரு அடி நிலத்துக்காகவே சண்டைலாம் இருக்கு, பேசவே மாட்டாங்களாம். அப்படிலாம் எங்களுடைய நீங்களாம் நல்லவங்க. அப்படி இருக்கும்போது உறவுல பேசாமலாம் இருக்காங்க. நமக்கு யாராவது ஒருத்தவங்க கெடுதலை செஞ்சிட்டா நம்ம விரோதமா நினைக்கிறோம். ஆவிக்குரிய சுகம் எப்படி கேட்குறோமோ, சரீரமான சுகம் எப்படி, உணர்ச்சியான சுகம் வேணும் கேட்குறோமோ, அதே மாதிரி உறவினுடைய சுகம் வேணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை மன்னிக்கிறேன்ற. நம்ம ஆண்டவருக்கு விரோதமா எதை செய்தாலும் ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறார். நம்முடைய பாவங்கள் சாபங்களை எல்லாம் கடலின் ஆழத்தில் கொண்டு போய் போட்டு விடுகிறாராம். எங்க போடுறாரு? கடலினுடைய ஆழத்தில். அதாவது கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு அவர் மறந்தே போயிடுவாராம். அப்படிப்பட்ட தேவன் தான். அதுக்கு தான் அவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதிய நான் உன் தேவன். ஏசாயா 41:9-10 நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீ என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். எப்படி தாங்குவாரா? அவருடைய நீதியினுடைய வலது கரத்தினால. நம்ம எப்படிப்பட்ட ஒரு கெட்டவனா இருந்தாலும் சரி, கெட்ட மகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுத்து அவருடைய நீதியினுடைய வலது கரத்தினாலே நம்மளை தாங்குகிறார். அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில செய்தார். அருமையான குடும்பத்துல என் மனைவியும் ஆண்டவர் அறியாத குடும்பத்துல தான் பிறந்து வளர்ந்தோம். அவங்களுடைய சாட்சியெல்லாம் கேட்டீங்கன்னா இன்னும் இன்னைக்கு ஆல் நைட் ப்ரேயர் தான் வைக்கணும். எத்தனை பேர் இன்னைக்கு ஓகே ஆல் நைட் ப்ரேயருக்கு? அம்மா அவங்க பாருங்க 2 பேர் மட்டும்தான் கை தூக்குறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு போகணும் இல்லை? சரி, நான் கண்டிப்பாக அவ்வளோ நேரம் எடுக்க மாட்டேன். சொல்கிறேன், அதாவது என்ன சொல்கிறேன்னா, கிறிஸ்து உங்களை போல நீங்கள் ஒருவேளை கிறிஸ்துவனுடைய அறியாத குடும்பத்திலிருந்து வந்திருக்கலாம். தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அதுதான் சங்கீதம் 121 நம்ம பாடணும்ல, இன்னைக்கு ஒரு பாட்டு பாடணும். இஸ்ரவேலின் தேவன். நீங்களாம் தூங்குறீங்க பொழுது. எத்தனை பேர் தூங்குறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்ல, மூச்சிட்டு இருக்கீங்க. இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதுமில்லை. அந்த சங்கீதம் 121 அது முதல் வசனம் என்ன சொல்லுது? படிங்க படிங்க. இருங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. உங்க கண்களை எங்க ஏறெடுக்கணுமா? தாவீது சொல்றது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எங்க உங்களுடைய கண்கள் இருக்கணுமானா சிலுவையை நோக்கி இருக்கணும். அல்லேலூயா. நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த அந்த இயேசு. அந்த இதுல இந்த ஸ்லைட்ல 3வது ஸ்லைட் போடுங்கம்மா. அந்த சங்கீதம் 121 அப்புறமா 2 வசனங்கள் கழித்து உள்ள அந்த அதுல பாத்தீங்கன்னா சிலுவையினுடைய அடையாளம். அந்த வசனத்தை படிங்க. 2வது வசனம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரணுமா? அப்புறமா நம்முடைய காலை தள்ளாட விட்டார். நம்மளை காக்கிறவர் யாரு? உறங்காத தேவன். நம்மளாம் தூங்கிடுறோம். இப்ப கூட சில பேர் தூங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, நீங்க முடிச்சுட்டு இருந்தீங்க. ஏன்னா நான் சொன்னது எந்த அதிகாரத்துல இருந்து இப்ப வாசித்தோம்?
சங்கீதம் வெரி குட். இப்ப நல்லா முடிச்சிட்டு இருக்கோம் தெரியும். 4வது வசனம் என்ன சொல்லுது? இதோ இதோ இஸ்ரவேலை, நீங்களா நானும் இஸ்ரவேலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். படிங்க. திருப்பியும் சொல்றாரு, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அந்த கண்ணு, அந்த ஒரு செகண்ட் கூட அவரு கண்ணை மூடாமல் கண்ணோக்கி பார்த்து கொண்டு. ஆனா நம்முடைய கண்கள் எங்க இருக்கணும்? ஷாப்பிங் மால் மேல. என்ன சொன்னீங்க? சட்டை மேலையா? என்ன சொன்னீங்க? சிலுவை மேல. படிங்க அடுத்தது. கர்த்தர் உன்னை காக்கிறார், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு. பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வசனம். 6வது வசனம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதே இல்லை. நம்ம எத்தனையோ அப்படி சொல்லிடுறோம்ல, கடவுள் ஏன் தான் கைவிட்டாரு, ஏன் தான் எனக்கு இந்த பிரச்சனை வருது. எத்தனை பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்கோம்? நான் சொல்லியிருக்கேன். பாருங்க 3 பேர் தான் உண்மையா சொல்றாங்க. மற்றவங்களாம் கடவுளை கரெக்டா பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும், அது கோவிடா இருக்கட்டும், சீவிடா இருக்கட்டும், எந்த இதுவா இருக்கட்டும், ஆண்டவர் எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார். அவர் உன், பாருங்க எல்லாத்துலயும் காக்கிறது மாத்திரம் இல்ல, நம்முடைய ஆத்துமாவை காக்கிறார். ஆத்துமா என்ன தெரியுமா? என்னது? என்னது? சோல். இல்ல கொஞ்சம் தெரிஞ்சதுக்காக கேட்கிறேன். சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. சோல், அதாவது நம்முடைய ஆத்துமா. நம்ம ஆத்துமா இருக்கிறவரும், ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு, உயிர் இருக்கிறது போல எல்லாவற்றிலும் சுகமா இருக்கணும். அதான் தேவனுடைய திட்டம். இப்ப நம்ம இந்த உயிர் இருக்கிற வரைக்கும், என்னுடைய வயசு நான் சொல்ல மாட்டேன், சரி ஒரு சும்மா எனக்கு ஒரு 40 வயசு வச்சுங்க. என் ஒய்ஃப் சிரிக்கிறாங்க. 40 வயசு வரைக்கும் நான் பிறந்ததுல இருந்து வர வரைக்கும் என்னுடைய சரீரத்துல எந்த விதமான நாற்றமோ இல்லை அழுகி போவும் இல்லை. ஏன்னா உயிர் இருக்கு. சரி, நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். என்னுடைய அப்பா இப்பதான் மரித்து போனார் 2 வருஷத்துக்கு முன்பாக. அவர் 78 வயசு வரைக்கும் இருந்தார். 78 வயசு வரைக்கும் அவருடைய சரீரம் அழுகிய போல. அவர் மரித்தார், 2 நாள்ல நாற்றம் அடிக்குது. ஆமாவா இல்லைங்களா? இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த உயிர் உள்ள இருக்கிற வரைக்கும் சரீரத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ரத்த ஓட்டம் இருக்கிறது, சரீரம் அழுகி போல. ஆனால் நம்முடைய ஆத்துமா உள்ள இருக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு வல்லமை இருக்கு. அந்த ஆத்துமா நம்மளை விட்டு, சரீரத்தை விட்டு போன உடனே இந்த சரீரம் என்ன ஆயிடுது? அழுகி போயிடுது, நாற்றம் அடிக்குது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லாம போயிடுது, மண்ணோட மண்ணா போயிடுறோம். ஆத்துமாவை குறித்து தான் ஆண்டவர் பார்க்கிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, உன்னை எல்லா தீங்குக்கும் காப்பது மாத்திரம் இல்ல, அவர் உன். நீங்க என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா, ஆண்டவரே என்னுடைய ஆத்துமாவை காப்பாத்துங்க, ஆண்டவரே என்ன காப்பாத்துங்க, என் பிள்ளைங்களை காப்பாத்துங்க, என் சொத்தை காப்பாத்துங்கன்னு சொல்லுவோம். என் காடியை காப்பாத்துங்க. எத்தனை பேர் காடிக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்க? ஆமா, உண்மைதான். நான் கூட வாங்கின உடனே ஜெபம் பண்றோம், எல்லாமே பண்றோம். ஆனா நம்முடைய ஆத்துமாக்காக, நம்ம சோல், அந்தக்காக ஆண்டவரே என் ஆத்துமாவை காக்கும்படியாக, அதுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். ஒருவேளை நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம இருந்திருக்கலாம், சுகத்துக்காக வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய ஆத்மாவுக்கு சுகத்தை கொடுத்துட்டாருன்னா உங்க சரீரமெல்லாம் சுகமாயிடும். நான் சொல்றது விளங்குதா? பாருங்க, ஒரு கவலையான பிரச்சனை இல்லை, இது ஒரு கடன்ல மாட்டிக்கிட்டு ஒரு பெரிய லாஸ் ஆயிடுச்சு, ஒரு 2 மில்லியன் இல்லை 1 மில்லியன் இல்லை 1/2 மில்லியன் லாஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி ஆயிடுறோம்? உடைஞ்சு போயிடுறோம், சோர்ந்து போயிடுறோம், சரீரம் எல்லாம் அப்படியே குறுக்கிடும், ரொம்ப அப்படியே ஆத்மா தோய்ந்து போயிட்டு
அப்படியே நம்முடைய வாழ்க்கை ஒண்ணுமே தோணாது, அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே உட்காந்து பார்த்துருக்கீங்களா? சாப்பிடவும் பிடிக்காது, சரீரம் அப்படியே ஒடுங்கி போயிடுமா. ஏன் தெரியுமா? ஆத்துமா அப்படியே, இந்த ஆத்துமா வேதனைப்படும் போது தான் கண்ணீரா வெளியில வருது. பார்த்துருக்கீங்களா? யாருமே கண்ணீர்லாம் பார்த்ததே இல்லையா? கண்ணீரை விட்ட யார் யாரெல்லாம் கண்ணீரை விட்டது இல்லை? அம்மா பர்மால மியான்மர்ல உண்டாமா கண்ணீர் விடுவாங்களே? அவங்க சிரிக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் விடுவாங்களே அப்படின்றாங்க. அந்த வேதனை ஆத்துமா கஷ்டப்படும் போது, துக்கப்படும் போது, நொறுக்கப்படும் பொழுது, சுனாமரை உடைக்கப்படும் பொழுது கண்கள்ல கண்ணீர் வரும். இந்த ஆத்துமாவை ஆண்டவருடைய சமூகத்துல நாம் கொடுப்போம். ஒருவேளை நீங்க இது வரைக்கும் அறியாம இருந்திருக்கலாம். இந்த வேதத்தினுடைய அர்த்தம், அவர் சொல்லுகிற உன்னை எல்லா தீங்குக்கும் காப்பது மாத்திரமல்ல, உன் ஆத்துமாவை காப்பார். நம்முடைய ஆத்துமாவை காக்கிறதுக்காக தான் ஆண்டவர்கிட்ட நாம் இப்போ ஒரு நிமிஷம், அதுக்கு அடுத்த வசனத்துக்குள்ள நம்ம போவோம், இன்னொரு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருவோம். ஆண்டவருடைய இப்போ ஒரே ஒரு நிமிஷம் நான் உங்களோட கூட கண்களை மூடுங்க. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை, என்னுடைய ஆத்துமாவை உம்முடைய கரத்துல கொடுக்குறோம் ஆண்டவரே. என்னுடைய ஆத்துமாவை ஆண்டவரே நீங்க காப்பாத்துங்க ஆண்டவரே. ஒருவேளை என்னை அறியாமல, ஒருவேளை நான் ஒரு கிறிஸ்துவத்தினுடைய ஏதோ சர்ச்சுக்கு போறேன் வரேன் அப்படியாக நான் பண்ணுகிறேன் அப்படின்றது இல்லை. ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமாவை நீங்க காப்பாத்துங்க ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினால கழுவி என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. என்னுடைய ஆத்துமாவை நீங்க காப்பாத்துங்கப்பா. நீங்க காப்பாத்தலன்னா என் ஆத்துமா ஆண்டவரே தோய்ந்து போடும். ஆண்டவரே, நீங்க எல்லா திங்குக்கும் காப்பவர்ன்னு சொல்றீங்க, என் ஆத்துமாவையும் காப்பாத்துங்க ஆண்டவரே. என் ஆத்துமாவை காப்பாற்றப்படும் பொழுதுதான் நான் மரித்தான் ஆண்டவரே, இங்க இருந்தாலும் சரி என் ஆத்துமா ஆண்டவரே உம்மோடு கூட இருக்கிறது. நீங்க தான் ஆண்டவரே அந்த ஆத்துமாவை ஆண்டவரே உருவாக்கினீங்க ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு சொன்னீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க என்ன வழி நடத்துங்கப்பா. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பாத தண்டையில வருகிறேன், என் கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்க. நீங்க தான் வழி, நீங்க தான் சத்தியம், நீங்க தான் ஜீவன் ஆண்டவரே. உம்மை இல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க ஆத்துமா ஆண்டவரே வாழ்ந்திருக்கும் போது நாங்க எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்திருக்க முடியும் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கிறேன், நீங்க உள்ள வாங்க அப்பா, நீங்க எனக்குள்ளாக இருங்க ஆண்டவரே. 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று. ஆண்டவரே, நாங்க தான் ஆண்டவரே உங்களுடைய ஆலயம், எங்களுக்குள்ளாக நீங்க வாசம் செய்யுங்க ஆண்டவரே. நீங்க வாசம் செய்யும் பொழுது எல்லாம் பரிசுத்தமா இருக்கும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையாய் நீங்க ஏற்றுக்கொண்டதுக்காய் நன்றின்னு சொல்லுங்க. வாயை திறந்து ஆண்டவரே, நாங்க இன்றிலிருந்து உம்முடைய பிள்ளையாய் மாறிவிட்டோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று நாங்க கூப்பிட நீ கொடுத்த ஆண்டவரே இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி. நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை சாபங்களை எல்லாவற்றையும் நீ போக்கினதுக்காக நன்றி. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம்னு கேளுங்க. ஆமென். 8ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் பாருங்க, ஆத்துமாவை காக்கிறாரு எல்லாம். அதுக்கப்புறமா கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு, எப்போ? இப்பொழுதிலிருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து என்றைக்கும் என்றென்றைக்கும் காப்பாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நீங்க போகும்போதும் வரும்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார். இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பாராம். அதுதான் அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படும் பொழுது, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படும் பொழுது இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது. இந்த ஆத்துமா ரட்சிப்பு அடையும் பொழுது நம்முடைய சரீரமே சந்தோஷமா இருக்கும். ஒரு நம்ம ஊர்ல எல்லாம் பழமொழி உண்டு, இங்கேயும் உண்டுன்னு நினைக்கிறேன். ஊரார் பிள்ளைய எப்படி அது வரும்? என் ஒய்ஃபு என் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. நல்லா புஷ்டி ஆகணும் தானே கொடுக்குறோம், நம்ம எல்லாருக்குமே கொடுப்போம். ஆனால் நான் பக்கத்து வீட்டுக்காரு
அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன், என் பிள்ளைங்களுக்கே சாப்பாடு கொடுக்கலன்னா எப்படி இருப்பாங்க? எலும்பும் தோலுமா இருப்பாங்களா? உண்மைதான். அது வந்து பழமொழிக்கு சொல்றாங்க. ஆனா வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க மற்றவங்களை ஆசீர்வதிங்க. உங்களை ஆசீர்வாதத்தினுடைய நோக்கமே நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று. அதனால்தான் மற்றவர்களை நேசிங்க அப்படின்றார் ஆண்டவர். நம்ம ஆத்மா ரட்சிக்கப்படுது, நாம் ஆண்டவருடைய பிள்ளையா மாறிடுறோம். இப்போ வேதத்துல பாத்தீங்கன்னா எப்படி வளர்ச்சியை குறித்து இருக்கிறதோ, இப்ப சரீரமான பிள்ளைங்களாம், இப்ப நான் எங்க பிள்ளைங்களாம் வளர்ந்த உடனே உங்களுக்கு எல்லாம் தெரியும், சிறு குழந்தையா இருக்கும்போது அப்புறமா தவிழ்ந்து விழுது, அப்புறமா நடக்க ஆரம்பிக்குது, அப்புறமா ஓட ஆரம்பிக்குது, அப்புறமா படுத்துக்குது, இல்ல அதாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குது. இது அதே மாதிரி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ரட்சிக்க, அதாவது ப்ரீ பிலீவர்னு சொல்லுவாங்க, விசுவாசத்துக்கு முன்பாக இருக்கக்கூடியவர்கள், விசுவாசியா இருக்கிறவங்க, அப்புறமா சீஷரா இருக்கிறவங்க, அப்புறமா சீஷர்களை உருவாக்குகிறாங்க, அதுக்கப்புறமா தலைவர்களாக காணப்படுகிறார்கள். இது வந்து ஆவிக்குரிய வளர்ச்சி. நான் சொல்றது விளங்குதா? சைல்டுஹுட், அதாவது பேபி இன்ஃபன்ட்னுவாங்க, அப்புறமா சைல்டுஹுட், அப்புறமா டீனேஜ் மாதிரி, அப்புறமா யங் அடல்ட்டுன்னுவாங்க, அதுக்கப்புறமா அடல்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சியை குறிக்கிற மாதிரி ஆவிக்குரிய வளர்ச்சியில நம்ம எங்க இருக்கிறோம்? அதாவது இயேசுவை அறியாமல் இருக்கிற ஸ்டேஜில் இருக்குமா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு விசுவாசியா இருக்கிறோமா, இல்லது அவருடைய சீஷரா இருக்குமா, அல்லது சீஷர்களை உருவாக்குகிறோமா, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோமா, இல்லது ஒரு தலைவனாக ஆண்டவர் குடும்பத்தினுடைய தலைவன், இல்லது எல்லா இடத்துக்கும் வேலை செய்கிற இடத்துல மற்றவங்க கஷ்டத்தை பற்றி சொல்லும் பொழுது நீங்க இப்போ எத்தனை பேர் விசுவாசியா இருக்கிறோம்? நம்ம இங்க எல்லாருமே இல்லை, நீங்க கை தூக்க வேண்டாம், உங்களுக்குள்ளதான் இந்த 5 ஸ்டேஜ் மாதிரி நீங்கள் நீங்க எங்க இருக்கிறீங்கன்றதை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, நான் இன்னும் இயேசுவை அறியாமல் இருக்கிறேன்னா, இல்லை இயேசுவை அறிந்து ஒரு விசுவாசியா இருக்கிறேன்னா, இல்லை அவருடைய சீஷரனா இருக்கிறேன்னா, இதுக்குள்ள வித்தியாசத்தை அவங்க சொல்லுவாங்கப்பா. அதாவது சீஷரா இருக்குன்னா ஆண்டவரை பின்பற்றி அவர் சொன்ன காரியங்கள், ஜெபம், வேத வாசிப்பு, அவரை கிறிஸ்துவை போல மாறிக்கொண்டிருக்கிற காரியங்கள், அது அப்புறமா மற்றவங்க சீஷர்களை உருவாக்கணும், மற்றவங்களுக்கு நீங்க தேவனுடைய அன்பை சொல்லக்கூடியவர்கள், நீங்க மற்றவங்களை மன்னிக்கக்கூடியவர்களா, இதெல்லாம் இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது ஆண்டவர் உங்களை வளர்ச்சி உள்ள ஒரு தலைவனாக, உங்களை குறித்து நீங்க தான், ஆண்டவரே நான் எங்க இருக்கிறேன், ஆண்டவர் நான் வளரணும். இப்போ ஒரு 4 வயசு குழந்தை இன்னும் பேசவே இல்லை, நடக்கவே இல்லைன்னா தாயும் தகப்பனும் எப்படி கஷ்டப்படுவாங்க? அம்மாவே இல்லைங்களா? ஆமா. எப்படி சொல்றீங்கன்னா ஆமா அப்படின்னு சில பேர் மூச்சு கூட வரமாட்டேங்குது. பக்கத்துல சாப்பாடு கடை இருக்கா பசியாரத்துக்கு? கீழே இருக்கா? அல்லேலூயா. நம்ம எல்லாம் அங்க போயிடுவோம். உற்சாகமா நீங்க சொல்லணும். எப்படி இருக்கணும்? அது கூட யோசிக்கும். மூச்சு விடுங்க கொஞ்சம் நல்லா. நீங்க அங்க அதிரும் போது இங்க ஸ்டேஜ் அதிரணும். ஆமென். ஐயா, நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆசீர்வாதம் உண்டாம். எப்படி சிஸ்டர்? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. இப்ப நம்ம வந்து ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு தெரியல. அதாவது நம்ம வந்து சில நம்ம கம்பவுண்ட்லலாம் போகிறோம்னு வச்சுங்களேன், உள்ள ரோடு சரியில்லைன்னா பஸ்ஸில் போகிறோம். பஸ்ஸில் பார்த்துருக்கீங்களா? கம்பிலாம் இருக்கா பிடிச்சிக்கிறதுக்கு? எதுக்கு கம்பிலாம் வச்சுருக்காங்க? அம்மா எதுக்குமா? கீழே விழாமல் இருக்கிறதுக்கு தான். ஒரு 85 வயசு ஆளு பாட்டியோல பிடிக்காம நானும் நிற்பேன். ஒரு 18 வயசு ஆளு எப்படி இருக்கிறாரோ அந்த மாதிரி அவங்களும் நின்னாங்கன்னா அப்படி அப்படி பஸ் அப்படி இப்படி ஆடுதுன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவாங்க? 18 வயசு ஆளு என்ன பண்ணுவாரு? டக்குன்னு பிடிச்சுக்குவாரு ஸ்ட்ராங்கா.
அதே 85 அந்த 18 அப்படி திருப்பி போட்டா 81 இல்ல. அவங்க நானும் நிப்பேன் அப்படின்னா என்ன ஆகும்? ஏன் அவங்க அப்படி விழுந்துறாங்க? பலன் இல்லை. இதேதான் ஆவிக்குரிய ஒரு பலன். நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்றோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். நீங்க வயசை குறித்து யோசிக்க வேண்டாம். நீங்க 88 இருக்கலாம், 81 இருக்கலாம், 91 இருக்கலாம், 18 இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டா ஆண்டவருடைய பலன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள். மத்தேயு 6:33 என்ன சொல்ல இருக்கு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படுமா. என்ன அந்த இவைகள் எல்லாம் என்ன? காடி பங்களா இதெல்லாமா? அங்க சொல்றாரு, காட்டு புஷ்பங்களை பாருங்க, அதுங்களுக்கே உடுத்தும் போது நான் உங்களுக்கு உடுத்த மாட்டேன். ஆகாயத்து பறவையில பாருங்க, அதுங்க விதைக்கிறதே இல்லை, அதுங்களுக்கே நான் சாப்பாடு கொடுக்கும்போது உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னா. அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம கூட இருக்கிறார். அதனால்தான் ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடியதா இருக்கும். அடுத்த ஒரு வசனம் எரேமியா 30:8 அந்த ஸ்லைடு போடுமா? அதுல என்ன போட்டிருக்குன்னா, அந்நாளில் நான் அவன் நுகத்தை அவன் கழுத்தில் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுக்களை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் அநேக முறை அடிமையில நம்ம மாட்டிக்கொள்ளும். அடிமைன்றது நம்ம முன்னாடிலாம் சொல்லுவோம், வெள்ளைக்காரங்க பிரிட்டிஷ் காலத்துல நம்ம அடிமையா இருந்தோம்ட்டு. இப்போ ஆவிக்குரிய அடிமைக்குள்ளாக நம்ம மாட்டிக்கொண்டு அதிலிருந்து விடுதலைக்கு தான் நம்ம ஆத்துமாவை காப்பது. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் நம்மளை பார்த்து, என்னிடத்துல வாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அவர் சொல்றாரு, என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னைக்கு கூட அவங்க சிஸ்டர் ரெனிட்டா பாடும்பொழுது நடுப்புற நிறுத்திட்டு ஒன்று சொன்னாங்க. நமக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்காரா? எல்லாத்தையும் மேற்கொள்றதுக்கு நாவல் அதிகாரம், அந்த வல்லமை, தேவனுடைய வசனத்தை கொண்டு நாம உரிமையா பேசணும். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுது, சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்து தாட்சி அடையுமா, ஆனால் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? காட்டுக்கு ராஜா சிங்கத்தினுடைய குட்டிக்கு பசியே வராதான். எப்படி ஐயா, போயிருக்கீங்களா? சிங்கத்தை பார்த்துருக்கீங்களா? ஜூல பார்த்துருக்கீங்க? பின்ன நான் வீட்லயே பார்த்துருப்போம், ஜூல தான் பார்த்துருப்போம். பார்த்துருக்கீங்களான்னு தான் கேட்டேன். கரெக்டா? சிங்கத்தினுடைய குட்டிக்கு எப்படியாச்சும் சாப்பாடு கொடுத்துருவோமா? இப்போ நம்மோட கஷ்டப்பட்டுனாச்சும் எப்படியாச்சும் சிங்கப்பூர் அங்கே இங்கே போய் வேலை செஞ்சு எப்படியாச்சும் நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துரும். காட்டுக்கு ராஜாவாக இருக்கிற சிங்கம் அதனுடைய குட்டிகளுக்கு பசியே விடாதான். அதுக்கே பட்டினி வந்தா கூட கர்த்தரை நம்புகிற நீங்களும் நாங்களும் எப்படி இருப்போமா? ஒரு நன்மையும் குறைவுப்படும். நீங்க நம்புறீங்களா? ஆமென். அவங்க ஒருத்தவங்க தான். நீங்க எந்த அளவுக்கு பிடித்துக் கொள்றீங்களோ அந்த அளவுக்கு நான் சொன்னேன். இப்ப கூட நீங்க 81 வயசு அவங்க மாதிரி அப்படியே சொல்றீங்க. எப்படி சொல்றோம்? நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை விட்டு கேட்கிறீங்களோ, அதாவது கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் அப்புறமா கண்டடை. நம்ம தேடணும், நம்ம தட்டணும், நம்ம கேட்கணும். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க? 3 பேர், அவங்கெல்லாம் தான் சிஸ்டருங்களாம் தான் சொல்றாங்க. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, அப்பா எனக்கு ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் என் பிள்ளைகளை குறித்து ஆசீர்வாதம் வேணும், என் ஆவிக்குரிய சுகம் வேணும் ஆண்டவரே, சரீரமான சுகம் வேணும், உணர்ச்சி காரியங்கள்ல உறவுல சுகம் வேணும். கண்களை மூடுவோம். ஆண்டவரே, அப்பா நீங்க எங்களுக்காக வந்தவங்க,
ஆண்டவர் ஏசப்பா, அதாவது தகப்பனிடத்துல எப்படி பிள்ளைகளை கேட்குறாங்களோ அதே மாதிரி ஆண்டவரே வா, எனக்குள்ளா வாங்க ஆண்டவரே, என்னோடு கூட இருங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை தாங்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது ஒன்றுத்துக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. உன்னை நான் வெறுத்து விடவில்லைன்னு சொன்னீங்க ஏசாயால. நீ பயப்படாதேன்னு சொல்லியிருக்கீங்க. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை நான் பலப்படுத்துவேன்னு சொன்னீங்க, உனக்கு சகாயம் செய்வேன்னு சொன்னீங்க, உங்களுடைய நீதியினுடைய வலது கரத்தினால என்னை தாங்குவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும், பொருளாதார தேவைகள், ஆவிக்குரிய தேவைகள் எல்லாம் நம்ம எழுந்திருப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீங்க என்ன பேசுறீங்க, மௌனமா சொன்னாலும் சரி, உள்ளுக்குள்ளே வாயை திறந்து சொன்னாலும் சரி, ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளையாக இன்று மாறிவிட்டேன் ஆண்டவரே. சகல நன்மையும் ஆண்டவரே எனக்கு உண்டா இருக்கிறது. சிங்க குட்டிகள் பட்டினியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிற எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுப்படாது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும், ஒவ்வொருத்தரும் இங்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடும் போது நீர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, உம்முடைய மகன், உம்முடைய மகள் ஆண்டவரே. ஏசாயா 43:1 சொல்லப்பட்டிருக்குது, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னுடையவள், என்னுடையவன் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் தேவன் நம்மளை நோக்கி பார்க்கிறார். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். ஆமென், ஆமென். அப்படியே ஜெப சிந்தையில ஹல்லேலூயா, இந்த நாளில ஒரு விடுவிக்கும் செய்தியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒருவேளை நான் சாபமுள்ள ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் சாபங்கள் பின்தொடர்ந்து வருகிறதை போல இருக்கிறது, என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை நான் காண முடியவில்லை, ஒரு பொத்தலான பையில போட்டது போல ஆசீர்வாதம் எல்லாம் போய்கொண்டு இருக்கிறது, எனக்கு இந்த ஆண்டவரை தவிர வேற யாரும் இல்லை, கர்த்தரை தவிர யாரும் இல்லை, நம்முடைய பாதத்தை தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? இந்த ராத்திரி வேளையில எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா, அந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்ப்போமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை விடுவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க பார்க்கலாம். விடுவிக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்க. அவர் மாத்திரமே உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவர், அவர் மாத்திரமே உங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். எல்லாரும் கூப்பிடுங்க, கூப்பிடுங்க சத்தத்தை உயர்த்தி. உங்களை ஆசீர்வதிக்க அவர் மாத்திரமே வல்லமை உள்ளவர். சாபங்களை நீக்க வல்லமையுள்ள நாமம் அது, மேலான நாமம், உயிர் தெழுந்த வல்லமையுள்ள நாமம் அது. அந்த நாமத்தை பற்றி இருக்கிறவர்களுக்கு விடுதலை. குமாரன் எங்கேயோ அங்கே விடுதலை. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்னிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய நாமம் வல்லமையுள்ள நாமம், உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தை மாத்திரம் நான் நம்பி இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க, அவர் நாமத்தை தவிர எனக்கு வேற எதுவுமே இல்லை, அவர் நாம மாத்திரமே சொல்றாங்க? மாத்திரம் இயேசுவை நோக்கி உங்க கண்களை ஏறெடுத்து இயேசுவே கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு விடுதலை அவர் மாத்திரமே, விடுதலை அவர் மாத்திரமே தர முடியும். அவருடைய சமூகத்துல சுகம் உண்டு, அவர் சமூகத்துல விடுதலை உண்டு, அவருடைய சமூகத்துல பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலையின் நாயகன் விடுதலை நமத்தில உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கூப்பிடுங்க, இயேசுவே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்குள்ளாய் நீர் ஆளுகை செய்யும், எனக்குள்ளாய் நீர் ஆளுகை செய்யும். சொல்லுங்க, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். ஆண்டவரே, என் ஆத்துமாவை விடுவிக்க வல்லமை உள்ளவர் நீர் ஒருவரே, என்னை விடுவிக்க வல்லமை உள்ளவர் ஒருவரே. இயேசு என்னும் நாமம் அது வல்லமை உள்ள நாமம், அது வல்லமை உள்ள நாமம், அது மேலான நாமம். நீதிமான் அந்த நாமத்துக்குள்ள ஓடி சுகமாயிருப்பார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப சொல்ல முடியும், இந்த கிறிஸ்து எனக்குள்ளாய் வாழ்கிறார், நான் விடுவிக்கப்பட்டவன், அவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் எனக்குள்ளாய் இருக்கிறார். சத்துரு என்னை மேற்கொள்ள முடியாது, சத்துரு என்னை பயமுறுத்த முடியாது. ஹல்லேலூயா. நான் மேற்கொள்ளுவேன், நான் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா.